ஸோ வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கன் ஒரு மறக்காம ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்பதான் போட வீடியோக்களோட கூட நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் முதல்ல பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இல்லைங்க. நான் ஒரு சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத மெசேஜஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆட்டோ டவுன்லோடில் போட்டு வச்சிங்கன்னா ஃபோனோட கேலரிக்கு போயிட்டு இருக்கும். சப்போஸ் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஃபோனை வாங்கி கேலரியில் போய் பார்த்தாங்கன்னா அசிங்கமாயிடுங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அதுக்கு நீங்கள் அந்த குரூப்பில் போய்க்கலாம். அந்த குரூப்போட நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மூணாவது ஆப்ஷன் மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட் ஆஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நோன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணுற டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸ் வீடியோஸ் எதுவுமே கேலரிக்குள்ளே போகாது, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றப்ப நீங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்துக்கலாம். மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் மேலே ஒன்று இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணி அது கீழே பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதையும் டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா சப்போஸ் அந்த குரூப்லேருந்து மெசேஜ் வந்திருந்தா கூட மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டாது, நீங்களே உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செட்டிங்ஸ் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அதில் எல்லாத்தையும் நோ மீடியான்னு கொடுத்து வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மட்டும் டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதுதான் சிறந்த ஒரு வழி. இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குங்க. ஒரு குரூப்ல ஏதாவது எவனோத்துக்கு பிரச்சனை ஆயிடும், டக்கு லெஃப்ட் ரைட் போய் இன்னும் குரூப் ஓப்பன் பண்ணுவோம், அது நம்மளே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப்ஸ் இருந்துட்டே இருக்குங்க. இது இல்லாமல் தேவையில்லாத பைப்பிள்ளைங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ல சேர்க்கிற வேலையை நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது நீங்க தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம சேர்க்கலாம், யாரெல்லாம் நம்ம சேர்க்கூடாதுன்ற ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க செட்டிங்ஸ்ல போயிடுங்க. செட்டிங்ஸ்ல பிரைவசி உள்ள போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணினா குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த குரூப்ஸை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரி ஒன் சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அது மட்டும் குடிக்காதீங்க, யார் வேணா அந்த குரூப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு குரூப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே எக்ஸப்ட் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் தேவையெல்லாம் குரூப் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட் ரிசிப்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெசேஜ் பண்ணாங்கன்னா நம்ம மெசேஜை பார்த்தா உங்களுக்கு ஷோ, அதாவது ப்ளூ டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில உசாரான பைபிளே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆடியோ மெசேஜ் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச அதே அக்கௌண்ட்ல இருந்து ஆடியோவை நீ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆடியோ மெசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் காமிச்சிடும். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீ ரீட் ரிசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ டிக்காக காட்டாது. அது பதில் அவங்க ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஸோ அதை நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஃபார்வேர்ட்னு கொடுத்து உங்களோட இன்னொரு நம்பர் இருந்தால் அந்த நம்பருக்கோ இல்லை நீ மட்டும் தனியாக இருக்கும்போது குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் ஃபார்வேர்ட் பண்ணி அந்த ஆடியோவை நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் அனுப்பின அந்த வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ளூ டிக்காக காட்டவே காட்டாதுங்க. ஸோ பார்க்காத மாதிரி தான் காட்டும். நீங்களும் உங்கள் ஆடியோ என்ன ஆடியோன்றதை கேட்ட மாதிரியா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நாலாவதா பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட பேசின சாட் எல்லாம் நீங்க டாக்குமெண்டா சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது லீகல் இஷ்யூ ஏதாவது வந்துட்டு இருக்கு, ஸோ அதுக்காக எவிடன்ஸ்க்காக சாட் எல்லாம் நம்ம எடுத்து சேவ் பண்ணி டாக்குமெண்டா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ராக்ட் சாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வித் மீடியா வித்தவுட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வித் மீடியானா நீங்கள் சேட் பண்ண டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ வித்தவுட் மீடியான்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ண அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் காப்பி, அதாவது நீங்கள் அதை சேவ் பண்ணி வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் பிஎன்ஜியாவோ இல்லை டிரைவுக்கோ இல்லை ஜிமெயிலுக்கோ எப்படி வேணால் அனுப்பிச்சு நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவதா பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோட ஹாலில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பர்சனல் மெசேஜ் ஏதாவது ஒன்று வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மேலே ஷோ நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிருங்க. நீங்கள் ஃபோன் சப்போஸ் எங்கேயா வச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண முடியும், மேலேயே நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி இருக்கும். அந்த ப்ரைவசி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போடலன்னா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்றது காட்டாது, யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது 2 மெசேஜ் அதாவது இப்போ 2 மெசேஜ்னா 2 மெசேஜஸ் வந்திருக்குன்னு மட்டும் தான் சொல்லுமே தவிர யார் அனுப்பிச்சிருக்காங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்றது சுத்தமாக அதை காட்டவே காட்டாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாகவும்
பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் காட்டவே வேணாம், நானே உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுவேன், வெளியே நோட்டிஃபிகேஷன் காட்டவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஃபோனுடைய செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க, ஆப்ஸ் அண்ட் பெர்மிஷன் அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்குள்ள போய் பார்த்து வாட்ஸ்அப் கிளிக் பண்ணினா கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வராது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் வர மறக்காம ஆல்ல போட்டு வச்சுங்க. மேலும் இந்த வீடியோ படுத்த கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்றது காரணத்தை கீழே சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.